லாங்குவேஜ் டயலெக்ட் அதாவது வட்டார வழக்குகள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் பாஷை. ஸோ மெட்ராஸ் பாஷை அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட்டடாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா படத்தெல்லாம் என்ன அது மெட்ராஸ் பாஷையா அது என்ன பாஷை அப்படிங்கிறது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. என்னப்பா லிங்கேஷா சும்மா ஊடு கட்டி அடிச்சு தூள் கல்பிட்ட போல இருக்குது. குறிப்பாக லூஸ் மோகன் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் இப்போ இறந்துட்டாரு. ஸோ அந்த ஆக்டர் எந்தெந்த படத்துலலாம் நடிக்கிறாரோ அவரோட பாஷை இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் மெட்ராஸ் ஸ்லாங். இதை நான் சொல்ல, ஆண்டவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. லூஸ் மோகன் அவர்களை பார்த்து தான் எனக்கு மெட்ராஸ் ஸ்லாங் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனே எனக்கு வந்திருக்கு அப்படின்றது. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் நெல்லை நண்பர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். சிங்கம் சீரீஸில் பேசுறது நெல்லை ஸ்லாங்கே கிடையாது, அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஊர்க்காரங்க 1000 பேர் நாரி காட்டுமா? ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் வருது, ட்ரெயினுக்கு 100 பேர் நாரி காட்டுமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொங்கு ஸ்லாங். ஸோ கொங்கு ஸ்லாங் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கும், அது கேட்க அவ்வளோ அழகாக இருக்கும். உதாரணமாக இப்போ ஆதவன் படத்தில் வர்ற அந்த சூர்யா கேரக்டர் அந்த வீட்டுக்கு போன பின்னாடி பேசுவார்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். சுட்டா தலை தனியாக வராதுங்களே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்லாங். உதாரணமாக களவாணி படத்தில் அதை நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வாகை சூடவான்னு ஒரு படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துலையும் அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. சார் உங்களை தான் தேடிட்டு வரேன், இங்க நின்னு என்ன பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை. நானும் மதுரைக்காரன் தான்டா. எப்படி மெட்ராஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கோ அதே மாதிரி மதுரைக்கும் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, என்னன்னா ரவுடிசம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்லாங்கு நிறையா படங்களில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்படி பல படங்கள் அந்த மதுரை ஸ்லாங்கை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் சில படங்கள் இந்த மதுரை ஸ்லாங்கை ரொம்ப ஆத்தென்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா கொஞ்சம் பால் சைட்டா ஜிகிருதண்டா, கொட்டுக்காளி, இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் ஆஃப் டயலெக்ட்ஸ் ஆர் அந்த வட்டார வழக்குகள்லாம் ரெகுலராக தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு படத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கன்னியாகுமரி அந்த ஸ்லாங், அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஸ்லாங் அப்படிங்கிற ஒரு சில படங்களில் தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கடல் படம் சொல்லலாம். அப்புறம் பைரின்னு ஒரு படம் வந்துச்சு, அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அந்த படமும் சரி. அப்புறம் வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாரு, அதுவாகட்டும். அன்னைக்கு அவளுக்காக உட்காந்து குடிச்சியலே, என்னைக்காவது எனக்காக குடிச்சிருக்கேடா. ஸோ இப்போ தான் தமிழ் சினிமாவில் அந்த கன்னியாகுமரி ஸ்லாங்கை கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு வராங்க.